வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ கறி வைக்கலாம். கறிச்சக்கையை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாட்டு அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். இல்லைன்னா கத்திரிக்காய் மாதிரி கருத்து போயிடும். அப்புறமா ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, வெள்ளைக்கூடு, காஞ்ச வத்தல் இவ்வளவும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறணும். அப்புறமா தேவைக்கு தேங்காய் துருவல் போட்டு அது கூடவே நல்லா வறுபட்டதும் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா தூள் இவ்வளோ போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். நல்லா வாசனை வந்து வறுபட்டதும் இறக்கி வச்சுட்டு ஆறுனதும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு காஞ்சது கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம இப்போ அரிஞ்சு வச்சுருக்க பெரிய உள்ளி தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். உள்ளி தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை வாசனை போனதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கறிச்சக்கை துண்டு, அப்புறமா தேவைக்கு உப்பு, மஞ்சள் தூள், தேவைக்கு தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுறணும். நல்லா கறி காஞ்சி வற்றி வந்ததும் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனோம்னா கறிச்சக்கை கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்கா.